பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, செந்தில் வந்து மீனாக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த கோட்டர்ஸ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. சொன்ன அன்னைக்கே பார்த்திங்க அப்படின்னா, ஐயரை பார்த்து எல்லாமே நாள் குறித்து என்றைக்கு நல்ல நாள் இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே வந்து நான் பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இப்போ தான் வந்து வீட்டை விட்டு தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த சொன்னேன். அதுக்குள்ளே அதே வந்து எங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அதுக்குள்ளே நீ இப்படி அடுத்த நாளே கிளம்புறேன்னு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து திட்டுறாங்க. உடனே பாண்டியன் வந்து, கோமதி சும்மா இரு, அவன் என்னமோ பண்ணட்டும், நீ எதையும் கண்டுக்காத, விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் வந்து, என்ன மீனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கே தெரியாதுக்கா, இந்த வீடு மாறுற விஷயம் எப்படி எனக்கு உடன்பாடு இல்லாமல் நடக்குதோ அந்த மாதிரி தான் பால் காய்ச்சுற விஷயமும் எனக்கு தெரியாமல் தான் அவங்க நாள்லாம் குறிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, செந்தில் தான் வந்து வீட்டை காலி பண்ணி புது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் மீனாக்கு இதில் துளி கூட இஷ்டமே இல்லை. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, வீடு வந்து காலி பண்ணி போனதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து செந்தில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லார் கூடயும் இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.